சைத்திர மாதம் என்றழைக்கப்படும் சித்திரை மாதத்தின் 3ஆம் அத்தியாயமான 3ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. இன்று முதல் வால்மீகி முனிவரால் இயற்றப்பட்ட ஸ்ரீமத் ராமாயணத்தின் பாலகாண்டத்தில் முதல் அத்தியாயத்திலிருந்து நாம் துவங்கப் போகிறோம். அதில் நாரத மாமுனிவரே வால்மீகி முனிவரை சுருக்கமாக விடுத்து பேசுகிறார். நான் முதலில் பகவான் ஸ்ரீராமரின் குணாதிசயத்தை விவரிக்கிறேன். எனவே துவங்கலாம். தவத்திலும் சுய ஆய்விலும் ஈடுபட்ட அறிஞர்களில் சிறந்தவரான முனிவர் நாரத மாமுனிவரிடம் துறவி வால்மீகி முனிவர் கூறினார், முனிவரே, இவ்வுலகில் நற்குணம், துணிவு, நீதி, நன்றி உணர்வு, உண்மை மற்றும் அச்சமின்மை கொண்டவரும் அறிஞரும் அனைத்து உயிர்களின் நலம் விரும்புபவரும் நன்னடத்தை உடையவரும் சக்தி வாய்ந்தவரும் அன்னை அன்பு கொண்ட தரிசனமானவரும் அதாவது அழகானவரும் மனதை கட்டுப்படுத்தியவரும் கோபத்தை வென்றவரும் ஒளிமயமானவரும் யாரையும் குறை கூறாதவரும் போரில் சீற்றம் கொள்ளும் போதும் தேவர்களே அஞ்சுபவருமான மகரிஷியே, நான் இதனை கேட்க விரும்புகிறேன். இதனை குறித்து நான் மிகவும் ஆவலாக இருக்கிறேன். மேலும் அத்தகைய ஒரு மனிதரை அறியும் திறன் தமக்கு உண்டு. மகரிஷி வால்மீகி முனிவரின் இத்தகைய வார்த்தைகளை கேட்ட 3 உலகங்களையும் அறிந்த முனிவரான நாரத மாமுனிவர் கூறினார், முனிவரே, கவனமாக கேளுங்கள். நீங்கள் விவரித்த அனைத்து அரிய குணங்களையும் கொண்ட ஒரு மனிதனை குறித்து நான் எண்ணுகிறேன். நான் கூறுகிறேன், கேளுங்கள். ஷ்வாகர்களின் வம்சத்தில் பிறக்காத ஒரு மனிதன் இருக்கிறான். மக்களிடையே ராமன் என்ற பெயரில் பிரபலமான அந்த மனிதன் மனதை கட்டுப்படுத்துபவன், மிகவும் வலிமையானவன், ஒளிமயமானவன், பொறுமையானவன் மற்றும் புலன்களை வென்றவன். அவன் புத்திசாலி, நீதி உள்ளவன், நாவன்மை மிக்கவன், அழகானவன் மற்றும் எதிரிகளை அழிப்பவன். அவனது தோள்கள் அகலமானவை மற்றும் கரங்கள் பெரியவை, கழுத்து கூம்பு போன்றது மற்றும் சதையுடன் வலிமையானது. அவனது மார்பு அகலமானது மற்றும் அவனது வில் பெரியது. கழுத்திற்கு கீழே உள்ள எலும்பு சதையுடன் ஒட்டி கொண்டிருந்தது. அவனது கரங்கள் முழங்கால் வரை நீண்டவை. அவனது தலை அழகானது மற்றும் நெற்றி கம்பீரமானது. அவனது நடை நேர்த்தியானது. அவனது உடல் உயரமானதாகவோ அல்லது குட்டையானதாகவோ இருக்கும். அவர் சமயத்தை அறிந்தவர், சத்தியத்தின் வடிவம், மேலும் எப்போதும் மக்களின் நலனில் ஈடுபட்டுள்ளார். அவர் புகழ் பெற்றவர், ஞானி, தூய்மையானவர், மனதை வென்றவர் மற்றும் தன் மனதை ஒருமுகப்படுத்துபவர். ஆறுகள் கடலை சந்திப்பதைப் போல மகான்கள் சதாரணை சந்திக்கிறார்கள். அவர் ஒரு ஆரியர் மற்றும் அனைவர் மீதும் நல்லெண்ணம் கொண்டவர். அவரது தர்மம் எப்போதும் இனிமையானதாக அறியப்படுகிறது. அவர் தனது சொந்த மதத்திற்கும் தனது சொந்த மக்களுக்கும் பாதுகாவலர். அவர் 2 வேதாங்கங்களின் தத்துவ ஞானி மற்றும் தனுர் வித்தையில் தேர்ச்சி பெற்றவர். அவர் அனைத்து சாஸ்திரங்களின் தத்துவ ஞானி. நினைவில் கொள்ளுங்கள், எல்லா நற்குணங்களும் நிறைந்த பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி தாய் கோசலையின் மகிழ்ச்சியை பெருக்குகிறார். அவர் தீவிரத்தில் சமுத்திரத்தை போலவும் பொறுமையில் இமயமலையை போலவும் இருக்கிறார். அவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போல சக்தி வாய்ந்தவர். அவரது பார்வை சந்திரனை போல அழகானது. அவர் கோபத்தில் காலாக்னியை போலவும் மன்னிப்பதில் பூமியின் 7வது மகனை போலவும் இருக்கிறார். அவர் தியாகத்தில் குபேரனை போலவும் சத்தியத்தில் 2ஆமவரை போலவும் இருக்கிறார். இவ்வாறு சிறந்த குணங்கள் நிறைந்தவரும் சத்திய செயல்கள் மிக்கவரும் தன் குடிமக்களின் நலனுக்காக தன்னை அர்ப்பணித்தவருமான தன் அன்பிற்குரிய மூத்த மகனுக்கு தானம் செய்ய விரும்பிய தசரத மன்னன் தன் அன்பிற்குரிய மூத்த மகனுக்கு முடிசூட்ட முடிவு செய்தார். பகவான் ஸ்ரீ ராமபிரானின் முடிசூட்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை கண்ட ஏற்கனவே வரம் பெற்றிருந்த அன்னை கைகேயி ராணி பகவான் ஸ்ரீ ராமபிரானை வனமேக விட்டு பரதாழ்வாருக்கு முடிசூட்டுமாறு மன்னனிடம் வேண்டினாள். தன் சத்திய வார்த்தைகளால் தர்மத்தால் கட்டுண்ட தசரத மன்னன் தன் அன்பிற்குரிய மகன் ஸ்ரீராமனை காடு செல்ல அனுமதித்தார்.
தன் தந்தையின் கட்டளைப்படி வீரமிக்க பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அன்னை கைகேயியை மகிழ்விப்பதற்காக வனத்திற்கு சென்றார். பின்னர் அன்னை சுமித்திரைக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்தவரும் தன் தமையன் ராமனுக்கு மிகவும் பிரியமானவருமான லக்ஷ்மண சுவாமி தன் உண்மையான சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக பகவான் ஸ்ரீ ராமபிரானை பின்தொடர்ந்து வனத்திற்கு சென்றார். மேலும் ஜனகனின் வம்சத்தில் பிறந்தவளும் தேவருலக பெண் போன்ற பேரழகியும் மங்களகரமான குணங்கள் அனைத்தையும் கொண்டவளும் பெண்களிலேயே சிறந்தவளும் பகவான் ஸ்ரீ ராமபிரானின் உயிர் போன்ற அருமை மனைவியும் எப்போதும் தன் கணவனுக்கு நன்மையை விரும்புபவளுமான தேவி சீதையும் சந்திரனை பின்தொடரும் ஆவைகளைப் போல பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பின்தொடர்ந்தாள். அக்காலத்தில் தந்தை தசரதன் தன் தோழனை அனுப்பினார். நகர மக்களும் அவர்களுடன் நீண்ட தூரம் சென்றனர். பின்னர் ஸ்ருங்கவர்க்கபுரத்தில் கங்கை நதிக்கரையில் இருந்த தன் அன்பிற்குரிய நிஷாத ராஜனை அடைந்ததும் நற்குணமிக்க பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அந்த தோழனை அயோத்திக்கு திரும்ப அனுப்பினார். பகவான் ஸ்ரீ ராமபிரான் நிஷாத ராஜனான குகன், லக்ஷ்மணன் மற்றும் சீதை ஆகிய நால்வரும் ஒரு வனத்திலிருந்து மற்றொரு வனத்திற்கு சென்றனர். வழியில் ஏராளமான நீர் ஓடும் பல ஆறுகளை கடந்து பரத்வாஜ முனிவரின் கட்டளைப்படி சித்திரக்கூட மலைக்கு சென்றனர். அங்கே 3 தேவர்கள் மற்றும் கந்தர்வர்களைப் போல அவர்கள் ஒரு அழகான குடிலை கட்டி அதில் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினர். காட்டில் பலவிதமான லீலைகளை செய்தனர். பகவான் ஸ்ரீ ராமபிரான் சித்திரக்கூடத்திற்கு சென்ற பின்னர் துயருற்ற மன்னன் தசரதன் தன் மகனுக்காக புலம்பியபடியே சொர்க்கம் சென்றார். அவர் சொர்க்கம் சென்ற பின்னர் வசிஷ்ட முனிவர் போன்ற முக்கிய பிராமணர்களால் ராஜ்யத்தை ஆள நியமிக்கப்பட்ட போது வலிமையும் வீரமும் மிக்க பரதாழ்வார் ராஜ்யத்தை விரும்பவில்லை. மாறாக பகவான் ஸ்ரீ ராமபிரானை மகிழ்விப்பதற்காக காட்டிற்குள் சென்றார். அங்கு சென்றடைந்த பரதன் நல்லெண்ணத்துடன் தன் அண்ணனும் உண்மையும் வீரமும் மிக்கவருமான மகாத்மா ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியிடம், தர்மாத்மா, நீயே மன்னனாக வேண்டும் என்று வேண்டினார். ஆனால் வலிமையும் புகழும் மிக்க பகவான் ஸ்ரீராமர் மிகவும் பெருந்தன்மையும் மகிழ்ச்சியும் உடையவராக தன் தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ராஜ்யத்தை விரும்பவில்லை. மேலும் பரதாகிரஜனாகிய ஸ்ரீ ராமபிரான் பலமுறை வேண்டிக் கொண்ட பின்னர் தனது பாத அணிகளை ராஜ்யத்தின் நம்பிக்கை பொறுப்பாக பரதாழ்வாரிடம் ஒப்படைத்தார். அதன் பின்னர் அங்குள்ள குடிமக்களின் நடமாட்டத்தை கண்ட பகவான் ஸ்ரீ ராமபிரான் ஒருமுகப்பட்ட மனதுடன் தண்டக போரில் மீண்டும் நுழைந்தார். அந்த பெரும் வனத்தை அடைந்ததும் தாமரை விழி கொண்ட ராமர் விராதன் என்ற அசுரனை கொன்றார். மேலும் சரபங்கன், சுதீக்ஷ்ணன், அகத்திய முனிவர் மற்றும் அகத்தியரின் சகோதரர்களையும் கொன்றார். அவர் கோயிலுக்கு சென்று பின்னர் அகத்திய முனிவரின் அறிவுரைப்படி இந்திர தனுசு, ஒரு கடகம் மற்றும் அம்புகள் குறையாத 2 தூண்கள் ஆகியவற்றை கொண்டு சடங்குகளை செய்தார். ஒரு நாள் அந்த இடத்தின் முனிவர்கள் அனைவரும் வனவாசிகளுடன் காட்டில் வசித்து வந்த ஸ்ரீ ராமபிரானிடம் அசுரர்களையும் பிசாசுகளையும் கொல்லுமாறு வேண்டிக் கொள்ள வந்தனர். அப்போது காட்டில் நெருப்பை போல் ஒளி வீசிய பகவான் ஸ்ரீ ராமபிரான் அசுரர்களை அழிப்பதாக சபதம் செய்து போரில் அவர்களின் சபதத்தை நிறைவேற்றினார். சைத்திர மாதம் என்று அழைக்கப்படும் சித்திரை மாத மாஹாத்மியத்தின் 3ஆம் அத்தியாயமான 3ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.